தூத்துக்குடியில் 452 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் புதிய விமான நிலையத்தில் இருந்து பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் மேற்கொண்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் இசக்கிராஜா வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது 1992ஆம் ஆண்டு முதலாக தூத்துக்குடியில் விமான சேவையானது துவக்கப்பட்டு நடைபெற்று வந்தது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு இங்கிருந்து விமான சேவை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்கிறதுனால இங்கிருந்து வெளிநாடு மற்றும் வெளி சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் விமான நிலையத்தை இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும், விமான சேவைகள் அதிகமாக வேண்டும் தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வச்சு வந்தாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுடைய முன்னெடுப்பில் இந்த விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பழைய விமான நிலையம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1350 மீட்டர் ரன்வே இருந்தது. தற்பொழுது ஏறத்தாழ 672 ஏக்கர் இடம் நிலப்பரப்பில் இந்த புதிய விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 3115 மீட்டர் ரன்வே இருக்கு. சொல்லப்போனால் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய ரன்வே உள்ள விமான நிலையம் இன்று தூத்துக்குடி விமான நிலையம் தான். அந்த அளவுக்கு இது பெயர் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 452 கோடி ரூபாய் செலவில் இந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை கடந்த 26ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்து இன்று முதல் விமான சேவையானது இந்த விமான தளத்திலிருந்து செயல்பட தொடங்கி இருக்கிறது. 2044ஆம் ஆண்டு வரைக்கும் தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த விமான நிலையம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் இங்கு இதை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றுக்கிறாங்க. இன்னும் சர்வதேச அளவிலான விமானங்கள் இயக்கப்படும் பொழுது இந்த தென் மாவட்ட பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே இந்த விமான நிலையம் மூலமாக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். அவங்களோட பயன்பாட்டுக்கும் இது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பது இங்குள்ள மக்களுடைய வரவேற்புடன் மக்கள் மகிழ்ச்சியோடு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. விமான நிலையத்தில் பயணம் செய்யக்கூடிய அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விமான நிலையத்தை பார்த்து வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து நியூஸ் தமிழுக்காக இசக்கிராஜா.